டே அண்ணா, அண்ணி எப்ப பார்த்தாலும் என் மேல எஞ்சி ஊயுதுடா. நீ கவலைப்படாதடா, நீ வேலைக்கு போயிட்டு அண்ணி திட்டாதுடா உன்னா. நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு எங்க வேலை தராங்க, எங்க போனாலும் குண்டாக்கறன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறா, ஒரு நல்ல வேலை பிடிச்ச ஒரு நீங்க கவலைப்படுறா. கஷ்டம் இல்லாத வேலை இருந்தா தான் நான் செய்வேன். சரி வாடா சொல்றேன். சார் ஆட்டோ 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 தான். நாங்க லாரி நான் சொன்னா இல்ல சார், போற இடத்துல கூட்டிட்டு போய் விடுறேன் சார், வாங்க சார். நானா அவனே போற இடத்துக்கு கூட்டு போய் விடுறான்றான். உங்களையே பத்தி நாங்க போற இடம் நீங்க சொன்னா கூட்டிட்டு போய் விட போறேன். சரி வாடா போய் ஏறிக்கலாம். பாருப்பா, நீ எதான் கூப்பிட்ட? காசு கிசு கேட்க போற? என்னது காசு கீசு கேட்க போறியா? காசு இல்லாம சும்மா வருவாங்க? யோ, நீ தானே கூப்பிட்ட, இப்ப காசு கேக்குற? காசுல எங்களால தர முடியாது. ஏம்பா ஓசல யாருப்பா உங்களை கூட்டிட்டு போவாங்க? என்னப்பா பேசுற நீங்க? இதா தம்பியா, நீங்க எவ்வளவு கேக்குறீங்க? நீங்க எங்க போனோம்? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. உங்க ஃப்ரெண்டு தாங்க. எங்க இருக்க அவர் வீடு? குப்பைமேடு. குப்பை தெரியாதா உனக்கு? அடடா, நம்ம அண்ணன் தான். எத்தனை ரூபாய் விட்டுறா? 100 ரூபாய் கொடுங்க போதும். நம்ம என்னன்ற 100 ரூபாய் கேக்குற? தெரிஞ்ச அண்ணன்னு சொன்னாம்பா. சரி விடு. குப்பா 100 ரூபாய் ஜாஸ்தி, நாங்க இறங்குறோம்பா. ஏம்பா ஏறிட்டு இறங்குறீங்க, இதுதான் தொழில் தர்மமா? யோ, நீ 100 ரூபாய் கேக்குறியா? வெடிப்பா அட்வான்ஸா வந்துரு போதே. சரிப்பா, ஒரு 10 ரூபாய் கம்மி பண்ணி கொடுப்பா. இரு, நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு சொன்னாலும் ஒரு 10 ரூபாய் குறைச்சா கூட 80 ரூபாய் 70 ரூபாய்னாலும் போயிடலாம்டா. மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி